40,000 கோடியை மிச்சப்படுத்தினார். இத்தனைக்கும் அப்போ கொரோனா காலம். அப்போவே மிச்சம் பண்ணி 1340 கோடி ரூபாய் வட்டியை மட்டும் நிறுத்தினார். மிச்சம் பண்ணி கொடுத்தவர் தான் நம்மளோட பழைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் சார். ஆனால் அவர் கொடுத்த ஒருத்தர் சிறப்பாக வேலை செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு என்ன கொடுக்கணும்? இன்க்ரிமெண்ட் கொடுத்து அவனை பதவி இருக்கணும். அவங்க என்ன கொடுத்தாங்க தெரியும் பார்த்தீங்களா? இந்த லட்சத்தில் இருக்குது அவங்க கவர்மெண்ட். இதுலேருந்தே தெரிஞ்சுங்க. அவரை தூக்கிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவரை தூக்கிட்டு போயிட்டு ஐடி மினிஸ்டரில் போடுறீங்க. அவர் இருந்திருந்தாருன்னா அந்த 9 லட்சம் கோடி இல்லாமல் இன்னொரு 2 லட்சம் கோடி கம்மி, ஒரு 7 லட்சம் கோடியில் நிறுத்தி இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை அவர் அதே 4 லட்சம் கோடியிலையும் மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நேர்மையான மனுஷன் சார். நல்லது செஞ்சால் கண்டிப்பாக பாராட்டணும். முட்டாள்தனமாலாம் கண்மூடித்தனமாலாம் யாரையுமே பேசக்கூடாது. நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். பிடிஆரோட நான் பர்சனலாகவும் பேசியிருக்கேன். அவரோட ஐடியாலஜி, அவரோட நாலேஜ், அந்த ஃபினான்ஷியல்லாம் வந்து இந்தியா நம்ம சொல்லணும்னா உடனே பின்னாடி சண்டைக்கு வருவாங்க. நம்மளோட இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஒரு படி மேலே இருக்கார். நான் அதை வந்து ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன். அந்த லெவலுக்கு அவர் இருக்கார். அவர் கூட பேசும்போது அவர் 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 கொடுக்குற விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் நியாயமாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ செஞ்சதுக்கு அந்த மனுஷனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும். அதுதான் நான் எதிர்பார்த்து. அதுதான் உண்மை. அதுதான் வந்து ஸ்டாலின் சார் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு நியாயமான விஷயம். அது செய்யாமல் அவர் வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா இதில் அதுதான் சொல்கிறேன்ல, இப்போ இதுலேருந்து இந்த ஆட்சியோட லட்சணம் என்னன்னு தெரியும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன்.